இந்த வாலிபனுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் அக்கறை இல்லை, எதை குறித்து பாரம் இல்லை. சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஒரு தாயின் அழுகை, உற்றார் அழுகை, உறவினரின் அழுகை, அவருடைய வேதனை, அவருடைய அங்கலாய்ப்பு, எதையும் அறியாத ஒரு மனிதன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அடக்கம் செய்யப்பட போகிறான். எதை குறித்தும் அவனுக்கு கலக்கம் இல்லை. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை கவனிங்க, இஸ் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ். நம்பிக்கையற்ற ஒரு மனிதன். இந்த நாளிலே நம்பிக்கையற்ற உன் வாழ்க்கையிலே இரட்சகர் இயேசு தேடி வந்திருக்கிறார். இந்த பெண்ணைக்கு சொல்லும் போது கவனியங்கள், அவள் உயிரோடு இருக்கிறாள், ஆனால் செத்து போன ஒரு வாழ்க்கை. மகன் செத்து போனவன், இந்த விதவை உயிரோடு இருக்கிறாள், ஆனால் அவள் செத்து போன வாழ்க்கை. she is not well, she is alive but she is not well. உயிரோடு இருக்கிறாள், ஆனால் சுகம் இல்லை. கவனியங்கள், அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி, சமாதானம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கையிலே இதான் நிலைமை. they come to church, ஆனால் அவள் எதை பற்றியும் கவலை இல்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல she is lost, இழந்து போன ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நேரத்தில் மரணத்தோடு, நம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு, ஒன்றுமில்லாத வாழ்க்கையோடு உன்னோடு கூட இடைப்படும்படியாய், ஆங்கிலத்தில் சொல்வேனால் God wants a deal in your life. உன் வாழ்க்கையிலே இடைப்படும்படி விரும்புகிறார், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God wants to deal with you. நான் வசனத்தை வாசிக்கிறேன், அவர் கிட்ட வந்து அவளை பார்த்து, God wants to deal in your sorrow. உன் துன்பத்தில், உன் துயரத்தில், உன் இல்லாமையில், உன் வேதனையில், உன் கண்ணீரில் அவர் பங்கு பெற விரும்புகிறார். நீ சிரிக்கும் போது அநேகர் சிரிப்பார்கள், ஆனால் அழும்போது தனிமையாய்த்தான் அழ வேண்டும். அப்படிப்பட்ட தனிமை நேரங்களிலே உன்னை தேடி வருகிற ஒரு கர்த்தர். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், அவர் கிட்ட வந்து. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நான் வலியுறுத்த காரணம், he came near unto me. என் பக்கத்தில் வந்தார், என் கிட்ட வந்தார். உலகமே விலகி இருக்கிறது, உலகமே தூரமா இருக்கிறது, உலகமே என்னை பரியாசம் பண்ணுகிறது, உலகமே அற்பமா எண்ணுகிறது, உலகமே என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே என் கிட்ட வந்து, அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், he came near unto me. இந்த மரணம் என்பது வேதனையானது, தாங்க முடியாதது, அது சொல்ல முடியாது. மரணம் கொடிது, கொடிது, வறுமை கொடிது, அதிலும் கொடிது மரணம். இந்த மரணம் எத்தனையோ பேரை அனாதையாக்கி இருக்கிறது, எத்தனையோ பேரை விதவியாக்கி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் கிட்டே வந்தார். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்ற, உன் இல்லாமையை மாற்ற, உன் வெறுமையை மாற்ற. இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட் நவ் இஸ் நியர் டு யூ. கிட்ட வருகிற கர்த்தர் இன்றைக்கு உன் சூழ்நிலையிலே, உன் இல்லாமையிலே, உன் வேதனையிலே, உன் கண்ணீரிலே, உன் கரக்கத்திலே உன்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையற்றவளா இருக்கலாம், எல்லாமே இழந்திருக்கலாம், பட் ஸ்டில் God is very near. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனியுங்கள், ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களும் சொல்ல விரும்புகிறேன், அறிந்த உனக்கு பக்கத்தில் இருக்கிறார், அறியாத உனக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறார். அவரை அழைப்பாயானால், அதை உணர்வாயானால், திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த மரணத்தின் நேரத்தையே அவர் வெற்றி நேரமாய் மாற்றுவார். The time of death can be changed as a time of triumph. அந்த மரணத்தின் நேரம் ஒரு வெற்றி நேரமாய் மாறும். நான் மரணம் என்று சொல்லும் போது இழப்பு, ஏமாற்றம், கண்ணீர், கவலை, அங்கலாய்ப்பு, கொடுமை, கொள்ளை, வழக்கு, தீவினை, இதெல்லாமே டைம் ஆஃப் டெத். அப்படிப்பட்ட நேரங்களில் உன் அருகில வருகிற ஒருவர் சொல்லுகிறார், கிட்ட வந்து உன் நிலையை, உன் பாடையை தொட்டு கவனிங்கள். அவர் சொல்லுகிறார், வாலிபனே நீ எழுந்துரு, உன் நிலையிலிருந்து, உன் சூழ்நிலையிலிருந்து, உன் இல்லாமையிலிருந்து, உன் வேதனையிலிருந்து, உன் கண்ணீரிலிருந்து நீ எழுந்துரு. 2 காரணத்தில் நம்புகிறேன். What God wants to move in your life, God wants to work in your life. உன் வாழ்க்கையிலே அவர் அசைவாட விரும்புகிறார், உன் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார். அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நீ எந்த நிலையில் இருந்தாலும், மரித்திருக்கலாம், மரித்து போன நிலையில் இருக்கலாம், வாழ்வின் விளிம்பில் இருக்கலாம். You may be in the time of death, மரணத்தின் விளிம்பில் இருக்கலாம். தேவன் சொல்கிறார்,
உன்னை 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 சந்திக்கத்தான் உன்னோடு வந்திருக்கிறார். கேன் ஐ ஃபீல் தட்? அந்த உணர்வு இருக்குமே. ஆனால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ காண முடியவில்லை, ஆனால் அவர் சத்தத்தை கேட்க முடியும். இப்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இது அவருடைய சத்தம் தான். அவருடைய சத்தம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் அருகிலே வந்து, அதாவது முடிந்து போன வாழ்க்கையா இருக்கலாம், பாடை ஃபினிஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அது அடக்க பண்ணப்பட போகிறது. உன் வாழ்க்கை விளிம்பில் இருக்கலாம். முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர் இயேசு. முற்று பெற்ற வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்கிறவர் இயேசு. இதனால சொல்ல விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில உன்னை ஆட்டி படைப்பது எது? பாவம், வியாதி, உன் சூழ்நிலை, உன்னைய தவறான வாழ்க்கை. இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் வாழ்க்கை ஆட்டி படைக்கிறது. அந்த வாலிபனை மரணம் பிடித்து கொண்டது. அநேகரை பிடித்து கொண்டிருப்பது இந்த குடி, இந்த சாராயம், விபச்சாரம், போதை வஸ்து, தவறான வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அடுத்தவர்களை ஏமாற்றி அபகரிக்கிற வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ரைட் நவ், அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்துவது, அவர் கிட்ட வந்து இப்பொழுது உன் வாழ்வின் நடுவிலே 2 காட்சிகளுமே ஹோப்லெஸ் லைஃப், அன்ஆரபிள் லைஃப், நம்பிக்கையற்ற வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்க விரும்புகிறார், ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னுடைய 2வது குறிப்பு, he came the time of desperation. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 12ஆம் வசனம், மரித்து போன ஒருவன், தாய்க்கு ஒரே மகன், ஊரால் வெகு ஜனங்கள் அவனோடு கூட வந்தார்கள். யோசித்து பாருங்களேன், தாய்க்கு ஒரே மகன், a time of desperation. வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட ஒரே மகன் தான், உன்னோடு கூட அந்த பரிதாபத்து நேரத்தில் உன் கிட்ட வருகிறார். திரையில் பாருங்கள், a time of desperation. இலக்கரித்து போனேன், பரிதாபத்துக்குள்ள சோர்ந்து போனேன், இனி வாழ்வே இல்லை, வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அந்த முடிவிலே உன் ஆண்டவர் கிட்ட வருகிறார். டைம் ஆஃப் டெத். 2வது டைம் ஆஃப் டிப்ரெஷன். அந்த டெஸ்பரேஷன், அதாவது வறுமை ஒரு பக்கம், ஏழ்மை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், அன்பானுடைய மக்களுடைய இரக்கமற்ற வாழ்க்கை, அவச்சல் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம், நம்மை குறி சொல்லப்படுகிற தவறான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம். இதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தா என்னோட வாழ்க்கையை முடிஞ்சிடும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், யூ மே பி ஹேவ் எ பாவர்ட்டி. ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், எல்லாம் உண்மை. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, அதை மாற்றத்தான் அவர் உன்கிட்ட வந்திருக்கிறார். த டைம் ஆஃப் டெஸ்பரேஷன். இலக்கரித்து போனேன், நம்பிக்கையற்ற உன் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை தரும்படியாய் ஆண்டவர் தனி மனிதன் மேல் அக்கறை உள்ளவர், குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர், திருச்சபையின் மேல் அக்கறை உள்ளவர். ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலும் அக்கறை உள்ளவர். இன்றைக்கு அநேகர் இன்றும் டெஸ்பரேஷன். அதுக்கு என்ன காரணம் என்றால் அடிமைத்தனம். இன்னும் அநேகருக்கு அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக மனதில்லை. அதே பழைய வாழ்க்கை. கவனிங்க, ஆரம்பத்தில் நான் சொன்னது போல லாஸ்ட் பர்சன், லாஸ்ட் இண்டிவிஜுவல். இன்னைக்கு ஒவ்வொருவருமே வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், நிம்மதியை இழந்து. இந்த கடற்கரையில போய் பாருங்களேன், மிகப்பெரிய சொகுசு காரில் வருகிறார்கள், ஆனால் கடலையே வெறிச்சென்று பார்க்கிறார்கள், நிம்மதி இல்லை. கேட்டு பாருங்கள், மிகப்பெரிய ஆடம்பர பங்களா, ஆடம்பர வீடு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை அநேகருக்கு. சொல்ல முடியவில்லை, புரிய வைக்க முடியவில்லை. இதனாலே அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று உன்னை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லை. நோபடி கேன் கன்சிடர் யூ. உன்னை அறிந்து கொள்ள ஆட்கள் இல்லை. பட் there is a God is very near to you. உன் பக்கத்தில் அவர் இருக்கிறார். உங்களிடத்துல வருகிற நோக்கமே the time of desperation. அதாவது அவர் சொல்கிற வார்த்தை எபேசியர் 4:22, உங்களை மோசம் போக்கும் இச்சைகள். 2வது கெட்டு போகிற பழைய மனுஷன். இது 2 தான் இட் டாமினேட்ஸ். மோசம் போக்கும் இச்சை, என்னை பாழாக்கிற பழைய மனிதன். தேவன் சொல்கிறார், இப்படிப்பட்ட நேரங்களிலே எதெல்லாம் நம்மை தேவனோட்டு பிரிக்கிறது, இதெல்லாம் தேவனோட்டு பிரிக்கிறது. கொலோசியர் 3:8, கோபம், மூர்க்கம், பொறாமை, கெட்ட வார்த்தை, வம்பு. வேதம் சொல்கிறது, இதெல்லாம்
இட் டிராக்ஸ், தேவனை விட்டு உங்களை தூரமாய் பிரிக்கிறது. அதுதான் அவர் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளையே, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நீங்கள் கலைந்து போடுங்கள். அடுத்த வார்த்தை 1 கொரிந்தியர் 6:1 6:9 அவர் சொல்லுகிற வார்த்தை, the time of desperation, இந்த இக்கட்டான சூழ்நிலையில உன்னை விடுவிக்க இரட்சகர் இயேசு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். 3 சொல்ல விரும்புகிறேன், the time of deliverance, தேவன் உன்னை சந்தித்ததே உன்னை விடுவிக்கத்தான், உன்னை வாழ வைக்கத்தான், உனக்கு ஒரு மறுவாழ்வு தரத்தான். எந்த உலகத்திலே தலை குனிந்திருந்தாயோ அதே உலகத்துல உன்னை தலை நிமிர பண்ணத்தான். the time of deliverance, உன்னிடத்துல வந்து விட்டார், உன் வாழ்க்கை மாறும், உன் எண்ணங்கள் மாறும், உன் சுபாவங்கள் மாறும். அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, எந்த ஜனங்கள் அவளை குறித்து ஒருவேளை கேள்வியா இருக்கலாம். ஒரு மக்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன பாவம் பண்ணாலோ, புருஷன் போயிட்டான், பையனும் போயிட்டான், உலகம் தூற்றிக்கொண்டு இருக்கும். தூற்றும் மத்தியிலே தேற்றும் ஒரு ஆண்டவர், தூற்றும் ஆந்தர்கள் நடுவிலே நம்மை தேற்றுகிற ஒரு கர்த்தர். இந்த உலகம் இதை சொல்லிட்டே இருக்கும், வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதுதான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல there is a God who near to me, உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். நான் 3 காரணம் சொல்லுகிறேன். 2 கூட்டத்தார் இங்கே சந்திக்கிறார்கள். ஒன்று மரித்த ஒருவன், இன்னொன்று ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர். the 2 groups met. கவனியங்கள், ஒன்று மரித்து போன மனிதன், 2 ஜீவனுள்ள ஒரு தெய்வம். the 2 groups, 2 கூட்டத்தார். ஒன்று கவனியங்கள், மரித்து போன ஒரு கூட்டம் எதிரே வருகிறது, ஜீவனுள்ள ஒரு கூட்டம் முன்னிலை செல்லுகிறது. ஆனால் ஜீவனுள்ள ஒரு கூட்டம் மரித்த கூட்டத்திற்கு ஒரு வாழ்க்கையை பாதிக்கிறது, மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 1:36. யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. 2 கூட்டம் திரையில் பாருங்கள். there are 2 groups. ஒன்று மரித்தவனை அடக்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம், அடுத்து ஜீவனுள்ளோருக்கு ஜீவன் தருகிற ஒரு கூட்டம், இயேசுவும் அவருடைய சீஷர்களும். இரண்டாவது, இங்கே 2 நபர்கள் சந்திக்க the 2 sons met. ஒன்று தேவகுமாரன் இரட்சகர் இயேசு, இன்னொன்று அன்பானவர்களே மரித்து போன ஒரு மனித குமாரன். யோவான் சுவிசேஷம் 11:25. யோவான் 11:25. அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். முதலாவது மரித்த ஒரு கூட்டம் வருகிறது, இதிலே ஜீவனுள்ள ஒரு கூட்டம் வருகிறது. the 2 groups met. இரண்டாவது the 2 sons met. 2 மனிதர்கள் சந்திக்கிறார்கள். ஒன்று தேவ மனிதன், தேவகுமாரன் இரட்சகர் இயேசு, இன்னொன்று அதாவது மரித்து உயிர்த்தெழுந்த அந்த வாலிபன். மூன்றாவது the 2 sufferers met. கவனிங்கள், பாதிக்கப்பட்ட 2 நபர்கள். அவனும் பாதிக்கப்பட்டான். உடைந்து போன குடும்பம், சின்ன பின்னமான குடும்பம். அன்பானவர்களே, அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிறார்கள் ஒரு குடும்பம். அதே வேளையிலே பாடுபட்ட இரட்சகர், 2 sufferers. பாடுபட்ட இரட்சகரும் பாடுபடுத்தப்பட்ட அந்த குடும்பமும். எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அந்த பையனுக்காக. எவ்வளவு நாள் வியாதிப்பட்டான், தற்செயலாய் மரித்தானா, யோசித்து பாருங்கள் அவனுடைய பாடுகள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவனை சந்தித்தார். பாடுபட்ட ஒரு மனிதனை பாடுபட்ட ஒரு தெய்வம் சந்திக்கிறார். வாசித்து பாருங்கள். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் கொள்ளையாய் பங்கிட்டுக் கொள்ளுவார். கவனிக்க வேண்டும், தன் ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி மரணத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பாவத்தை தாமே சுமந்து, அங்கே பாடை சுமந்து வந்த ஒரு மனிதர்கள், இவர் பாவத்தை சுமந்து வந்த ஒருவர், சஃபரர். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதினாலே. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்ல விரும்புகிறேன். 2 groups met, 2 sons met, 2 sufferers met, 2 enemies met. அங்கே 2 எதிராளிகள் சந்திக்கிறார். ஒன்று மரணம். வேதம் சொல்லுகிறது, மரணம் நம்முடைய சத்துரு.
மரணம் காலமெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்த மரணத்துக்கு அடிமையான மரணத்தினால ஜெயித்தால் டூ எனிமிஸ். ஒன்று மரணம், அடுத்து மரணத்தை மரணமாக்கின இரட்சகர் இயேசு. நாங்கள் டூ எனிமிஸ் சொன்னது ஒன்று மரணம், இன்னொன்று பிசாசுக்கு பிடிக்காத ஒரு நபர் இரட்சகர் இயேசு. அந்த டூ எனிமிஸ் கவனிகள். மரணத்தை மரணமாக்கினவர் ஒரு சத்துரு, ஒரு எதிராளி மரணம். ஆனால் மரணத்தை மரணமாக்கின இயேசு. ரெண்டு பேரும் ஈச் அதர். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாளிலே உங்களோட நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அதிகாரம் உள்ளவர், ஆட்சி செய்கிறவர், மகிமை உள்ளவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த பெண்ணை நோக்கி 12ஆம் வசனம், ஸ்திரியே அழாதே. அவர் சொன்ன வார்த்தை 12ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த நாளிலே உன்னை அறிந்தவர், உன் சூழ்நிலை அறிந்தவர், உன் பிரச்சனை அறிந்தவர். நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது அவர் இருந்த ஊருக்கும் கப்பர்நகூமுக்கும் அந்த நாயின் ஊருக்கும் ஏறக்குறைய 25 மைல் நடந்து வந்தார். இவளுக்காகவே. அவர் இருந்தது கப்பர்நகூம். முந்தின அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவளை சந்திப்பதற்காக நாயின் பட்டணத்துக்கு வருகிறாள். திரும்ப சொல்கிறேன், அவர் அழைக்கப்படவில்லை. ஆனால் உன் நிலையை அறிந்து, உன் சூழ்நிலை அறிந்து, உன் தேவையை அறிந்து உனக்காக கிரியை செய்ய விரும்புகிறார். கவனியங்கள். அந்த க்ஷணமே தேவனுடைய கடிகாரம். யோசித்து பாருங்க, அடக்கம் பண்ண பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. உடனே லாசரை போல் எழுந்து சொல்லலாம். ஆனால் சரியான நேரம், மரணமும் ஜீவனும் ஒன்றை சந்திக்கிறது. மரணத்தை மரணமாக்கிறவர் மரணத்தை சந்திக்கிறார். நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கையை ஆண்டவர் சந்திக்கிறார். பாவத்தை சுமந்தவர் பாடையை சுமந்து வந்தவனை சந்திக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளையே, வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். ஆளி சொல்லுகிறார் 15ஆம் வசனத்துல, 15ஆம் வசனம், வாலிபனே எழுந்திரு. 16ஆம் வசனம், 15ஆம், அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். இதுதான் இரட்சகருடைய அற்புதம். இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலும் கூட கவனிங்கள். உன்னை அவர் எழுப்பினதே அவருக்காக பேச, அவருக்காக வாழ, அன்பானவர்களே, அவருக்காய் சாட்சி சொல்ல. அவர் மரணத்தை மரணமாக்கிறவர், மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வந்தவர், நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். நிறைய வசனம் கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சில வசனங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருக்குள்ளே வரும்போது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சகாப்தம். எனவே உன்னையும் ஒரு கனி உள்ள மனிதனாய், கலாத்தியர் 5:22-21 சொல்லப்பட்டது போல ஒரு கனி உள்ளவனாய், அன்புள்ளவனாய், சாந்தம் உள்ளவனாய், இரக்கம் உள்ளவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒரு சிறிய கேள்வி, அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அந்த வாலிபனுக்கு எதை செய்தாரோ அதை விட அதிகமாக உனக்கு செய்வார். தடையா இருப்பது என்ன? உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் அசுத்தங்கள். இந்த நாளிலே அவர் சொல்கிறார், எழுந்திரு. இந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். அவனை பார்த்து எழுந்திரு என்றார். அழாது என்று சொல்லி, வாலிபனே எழுந்திரு, அரைஸ். என கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, உன் சூழ்நிலையிலிருந்து, உன் இல்லாமையிலிருந்து, உன் அசுத்தத்திலிருந்து, உன் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எழுந்திரு. அவர் கிட்ட வந்தார். ஒரு சின்ன கேள்வி, உன் வாழ்வில் என்றைக்கு வந்தா ஞாபகம் இருக்குதா? When Jesus came into your life. அந்த தேதி ஞாபகம் இருக்குதா? எனக்கு நினைவு இருக்கிறது. 1970 ஆகஸ்ட் 30. இடம் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. Did you remember the day that Jesus came near to you? உன்னிடத்துல வந்த அந்த நாள் உனக்கு தெரியுமா? கவனிங்க. வந்தாரே, வாழ்க்கை மாறிட்டா? ஆண்டவருக்காய் பேசுகிறீங்களா? ஆண்டவருக்கு அதை செய்யறீங்களா? இன்னும் அதே பாவத்தில், இன்னும் அதே அக்கிரமத்தில், இன்னும் அதே அசுத்தத்தில். இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், எழுந்திரு. நரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, மூட பழக்க வழக்கத்திலிருந்து, உன்னுடைய மதியினத்திலிருந்து, அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனால் இன்னும் அந்த ஒரு உணர்வே இல்லாம வாழ்றீங்களே, அதிலிருந்து எழுந்திரு. அவர் சொல்கிறார், எழுந்திரு. நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர். ஒரு சின்ன கேள்வி, கவனிங்க. எழும்பினால் உன்னை புதிய பாதையில் நடத்துவார், உன்னை புதிய பாதை மாற்றுவார். He says, he can raise you and also he can set up you. உன்னை எழுப்ப முடியும், உன்னையும் ஒரு தேவனுடைய மனிதனாய் மாற்ற முடியும். ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வாழ்க்கை. கவனியங்கள். இன்னைக்கு உன்னுடைய தேவை என்ன? அவர் கிட்ட வர வேண்டும்.
திரும்ப அந்த வார்த்தையினை என்னுடைய தலைப்பு தான், கிட்ட வந்து. He wants to come near unto you. அவர் கிட்ட வருவதற்கான சாத்தியங்களை சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறீங்களா? அருவருப்பான அசுத்தமான வாழ்க்கை வேண்டாம். அவர் கிட்ட வரும்போது உன்னை தொடுவார், உன் வாழ்க்கை மாறும். அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உன் வாழ்க்கை இன்னும் மாற்றத்தான் இந்த செய்தி ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். ஆயத்தப்படு, அநேகர் ஆயத்தமாக்கு, தேவனுடைய ஒரு சாட்சியாயிரு. அந்த வார்த்தை சொல்கிறது, மரித்தவன் பேச தொடங்கினான். 16ஆம் வசனம், எல்லாரும் பயமடைந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 7:17, யூதேயா தேசமெங்கும் யாவும் இது பிரசித்தமாயிற்று. உன்னை கொண்டு தேவன் ஜாதிகளையும் ஜனங்களையும் மக்களையும் மாற்ற விரும்புகிறார். God wants to make it popular. திரும்ப சொல்லி, இங்கெல்லாம் இந்த வசனத்தை படியுங்களுங்க. இந்த செய்தி யூதேயா தேசமெங்கும் சுற்றி இருக்க திசைகள் எங்கும் பிரசித்தமாயிற்று. உன்னை அப்படிப்பட்ட மனிதனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அர்ப்பணிப்பாயா? The time of death, the time of desperation, the time of deliverance. உன்னை விடுவிக்கிற ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்ற, உன்னையும் ஜனங்களுக்கு சாட்சியாக வைக்க, தேசத்தில் உன்னை பயன்படுத்த, உன்னையும் இன்னொரு டிஜிஎஸ் அவர்களாய், இன்னொரு பில்லி கிரகம் அவர்களாய், நம்ம தேசத்தில் பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனிதர்களாய் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. அவர் கிட்ட வந்து, Lord, you come near unto us. கிட்ட வாங்க ஆண்டவரே. என் நிலைகளை அறிந்தவர், எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர், எங்களுடைய இல்லாமை அறிந்தவர், எங்கள் வேதனைகளை அறிந்தவர். எங்க கிட்ட வந்து எங்க வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய எல்லா நிலைகளையும் மாற்றுங்க. உமக்காக பேச, உமக்காக வாழ, உம்மை அறிவிக்க, எங்கள் நிமித்தம் உம்முடைய நாமம் மையப்பட, எங்கள் நிமித்தம் உம்முடைய அனந்த ஞான வெளிப்பட, எங்கள் நிமித்தம் ஜனங்கள் துதிக்க, இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை எங்களுக்கு தாரும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் கிட்ட வந்து, இஸ் வெரி நியர் டு யூ. நிலைமை எதுவானா இருக்கலாம், உலகமே புறமே தள்ளி இருக்கலாம். குஷ்டரோகியை தொட்டவர், திண்டத்தகாத மனிதர்களை தொடுகிறவர் ஆண்டவர். உலகமே புறக்கணித்திருக்கலாம். பட் காட் இஸ் நியர் அண்ட் டு யூ. உன் பக்கத்தில் இருக்கிறார். அழாதே, எழுந்திரு, உன் சூழ்நிலை விட்டு எழுந்திரு. உன்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. தயவா
நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஆமென். இது அவர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இப்போ நம்ம பாடின இந்த பாடல்கள் அது ஒவ்வொரு வரியும் அந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் பாடும்படி நாங்கள் விரும்புகிறோம். இந்த முதல் சரணம் சொல்லுகிறது, இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார், கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். இப்போ ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, இப்போதான் இந்த வருடம் தொடங்கின மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 2 மாதங்களே நம்ம முடிக்க போகிறோம். வேகமாய் ஓடுகிற நாட்களில் நம்மளுடைய கண்ணின் மணியை போல காத்த ரட்சகர் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த 3வது அடியில் நம்ம பாடுறோம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை. வசனம் சொல்லுகிறது, எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் கீழே விழுகிறதில்லை, ஏன்னா என்னை காக்க கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாடலின் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது, நெருக்கத்தில் பெருக்கமாய் மாற்றின தேவனை நான் துதிக்க போகிறேன். எப்பயுமே நம்மளுடைய எதிராளியானவன் நம்மளை துதிக்க விடாமல் நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய எதுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ, எது குறையாக இருக்கிறதோ அதை தான் பார்க்க வைப்பான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்கள் எல்லா நெருக்கங்களும் எல்லா குறைகளையும் அவர் மாற்ற. தேங்க்யூ ஜீசஸ். வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்களை அவர் மேலே வைங்க என்று. அவரை பார்த்து இதுவரைக்கும் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுங்க. இனி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றியோடு நான் பாடிடுவேன். நீங்க தான் பாடணும், உங்க சத்தத்தை உயர்த்தி. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் மறுபடியும் சொல்லுவோமா, நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. பாடி உயர்த்துங்க ஆண்டவரே. கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04441833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.